பிரதமர் மோடி முன்பே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி விழா மேடையிலேயே முதலமைச்சர் ரங்கசாமி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரிக்கு அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி நேற்று காலை 11:30 மணியளவில் தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு வந்தார். பிரதமர் மோடியை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றனர். அங்கிருந்து லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி ரூபாய் 1573 கோடி மதிப்பிலான 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இது தவிர பிரதமர் மோடி ரூபாய் 1142.23 கோடி மதிப்பில் 19 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லாதது வலியும் வருத்தமும் அளிப்பதாகவும், பல ஆண்டுகளாக மக்கள் விரும்பும் கோரிக்கையை 13 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைத்திருக்கிறோம் என்றும் ஆதங்கத்தோடு தெரிவித்தார். பிரதமர் மோடி முன்பே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி விழா மேடையிலேயே முதலமைச்சர் ரங்கசாமி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநங்கைகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க அலுவலகத்தை சகோதரன் சமூகநல மேம்பாட்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஷீதல் தலைமையில் திருநங்கைகள் போராட்டம் நடத்தினர். சங்கத்தின் ஊழியர்கள் மீதான பாலியல் புகாரை திட்ட இயக்குநர் விசாரிக்கவில்லை, துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுகுறித்து ஆளுநர், முதலமைச்சர், தேசிய கட்டுப்பாட்டு சங்கத்திடமும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாலியல் தொல்லை அளித்த புதுவை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் இறுதியில் திட்ட இயக்குநரை சந்தித்து திருநங்கைகள் மனு அளித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 1571 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பேசினார். புதுச்சேரிக்கு அரசு முறை பயணமாக தனி விமானம் மூலமாக வந்த பிரதமர் மோடியை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றனர். அங்கிருந்து லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி ரூபாய் 1571.73 கோடி மதிப்பிலான 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இது தவிர பிரதமர் மோடி ரூபாய் 1142.23 கோடி மதிப்பில் 19 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், மத்திய அரசும் யூனியன் பிரதேசமும் இணைந்து செயல்பட்டால் எப்படி வளர்ச்சி அடையும் என்பதற்கு உதாரணம் புதுச்சேரி மாநிலம்தான். புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது. புதுச்சேரியின் உட்கட்டமைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும். புதுச்சேரியில் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எலக்ட்ரிக் வாகனங்கள் நமது வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக மாறியுள்ளது. புதுச்சேரி போன்ற சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக மின்சாரம், பேருந்து முக்கியம். மருத்துவ சுற்றுலாவின் முக்கிய தளமாக புதுச்சேரி மாறியுள்ளது. கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியை தனது தனிப்பட்ட குடும்பத்தின் ஏடிஎம் போல பயன்படுத்தியது. ஊழலும் நிர்வாக சீர்கேடும் மட்டுமே மிஞ்சியிருந்தது என்று குறிப்பிட்டார். காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் புதுச்சேரியின் முன்னேற்றத்தை தடுக்கும் வேக தடைகளாக மட்டுமே இருந்துள்ளன. அவர்களின் ஆட்சியில் மக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாக்கினர். முந்தைய ஆட்சிகளில் நிலவிய குற்றங்கள் அதிகரிப்பு மற்றும் அரசியல் குழப்பங்கள் புதுச்சேரியை பின்னோக்கி தள்ளியதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் காற்று மாசை குறைக்க மின் வாகனங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்படும். 2047ஆம் ஆண்டிற்குள் புதுச்சேரியை முழுமையாக வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதே எங்களது இலக்கு. மருத்துவ சிகிச்சைகளுக்காக பிற மாநிலத்தவர்கள் புதுச்சேரியை தேடி வரும் நிலையை உருவாக்கும் என்று பிரதமர் உறுதியளித்தார். பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறிய எண்ணெய் திரவத்தால் வாகன ஓட்டிகள் வழிக்கு விழுந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தண்ணீரை பீச்சியடித்து சாலையை சுத்தம் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியான நேரு வீதி, செஞ்சி சாலை சந்திப்பில் தனியார் உணவகம் மற்றும் பேக்கரி இயங்கி வருகிறது. இதன் அருகிலுள்ள பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் மற்றும் எண்ணெய் போன்ற திரவம் வெளியேறி சாலையில் தேங்கியது. இதனால் 10க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் சறுக்கி விழுந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தண்ணீரை பீச்சியடித்து சாலையை சுத்தம் செய்தனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நலவாடு வடக்கு பகுதியில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் நலவாடு வடக்கு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய 2ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சிகள் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து
உற்சவ அம்மன் கடற்கரைக்கு எடுத்து செல்லப்பட்டு அம்மனுக்கு மஞ்சள், பல்வேறு வாசனை திரவியங்கள், பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பல வகை பழங்கள் இவைகளால் அபிஷேகம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில செயலாளர் ராமு, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தவளக்குப்பம் வேளாண் அறிவியல் கல்லூரி நிறுவனர் அக்ரி கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரசு மருத்துவமனைகள் பணியாற்றும் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனைகள் தனியார் மூலமாக ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஓராண்டிற்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்று பல மனுக்கள் கொடுத்தும் தொழிலாளர் துறையிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் அரசு பொது மருத்துவமனை மற்றும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு இன்று துப்புரவு பணியாளர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக பாமக தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது வழங்கும் 10,000 ரூபாய் சம்பளத்திற்கு பதிலாக குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை தினக்கூலி ஊழியர்கள் பேரணியாக வந்து தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில தினக்கூலி மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலைமை செயலகம் நோக்கி பேரணி இன்று நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் காத்தவராயன் தலைமையில் உள்ளாட்சித்துறையில் 16 ஆண்டு காலமாக பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 7வது ஊதிய குழுவில் பரிந்துரையின்படி நிலுவையில் உள்ள தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காமராஜர் சிலையிலிருந்து ஊர்வலமாக தலைமை செயலகம் நோக்கி சென்றனர். நேரு வீதி, காந்தி வீதி, செட்டி தெரு தலைமை செயலகம் அருகே சென்றபோது போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்து ஊழியர்களை தடுத்தனர். இதனையடுத்து ஊழியர்கள் அங்கேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி பகுதியில் 74,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி புரட்சித் தலைவி நகரில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் 38,96,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீலா, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளைநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல உழவர்கரை நகராட்சி சார்பில் தர்மபுரியில் உள்ள வண்ணார் குளத்தை 29,29,000 ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணி மற்றும் தர்மபுரி சந்தை தோப்பு குறுக்கு வீதிக்கு 5,09,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் என மொத்தமாக 74,74,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண், ஐயாவு, செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலியவரதன், இளைநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். அதேபோல தருமபுரி சந்தை தோப்பு பகுதியில் 35,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலையரங்கத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் திறந்து வைத்தார். ஆரோவிலில் தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் ஜெர்மன் தொழில்நுட்பத்துடன் அட்மாஸ் பாக்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. ஆரோவில் சர்வதேச நகரில் தண்ணீர் பற்றாக்குறைக்கு தீர்வாக ஜெர்மன் நாட்டின் நவீன தொழில்நுட்பமான அட்மாஸ் பாக்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்யப்பட்டது. ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளர் ஜெயந்த் ரவி இதனை தொடங்கி வைத்தார். இது நிலையான மற்றும் பரவலாக்கப்பட்ட நீர் உற்பத்தி துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. ஆரோவில் பார்வையாளர் மையத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த அட்மாஸ் பாக்ஸ் காற்று ஈரப்பதத்திலிருந்து தூய குடிநீரை எடுக்கும் வளிமண்டல நீர் உற்பத்தி தொழில்நுட்பத்தை கொண்டு செயல்படுகிறது. இதன் மூலமாக நிலத்தடி நீரை சுத்திகரிப்பதோடு எதிர்காலத்தில் மழைநீர் சேகரிப்பு திட்டங்களையும் இதனுடன் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு முழுமையாக சூரிய சக்தியில் இயங்கக்கூடியது. 13 கிலோவாட் சூரிய ஆற்றல் தகடுகள் மற்றும் உயர்திறன் கொண்ட பேட்டரி சேமிப்பு வசதிகளுடன் மின்சார கிரெடிட் உதவியின்றி
24 மணி நேரமும் தடையின்றி இது செயல்படுகிறது. இத்திட்டம் பல்வேறு அமைப்புகளின் கூட்டு முயற்சியால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆரோவில் அறக்கட்டளை, ஆரோவில் எனர்ஜி பாரடைக்ஸ், ஸ்மார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆக்வாடைன் மற்றும் ஆக்வா ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இந்த தொழில்நுட்பத்தை செயல்படுத்தியுள்ளன. தொழில்நுட்ப வசதிகளை தாண்டி ஸ்ட்ரீம்லேண்ட் போன்ற அமைப்புகளுடன் இணைந்து நிலையான தொழில்நுட்பம் குறித்த விழிப்புணர்வை உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்குவதிலும் இந்த திட்டம் முக்கிய பங்காற்றுகிறது. அரியாங்குப்பம் தொகுதியில் சுமார் 8 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பிரம்மன் சிலையை ஒட்டியுள்ள சாலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2025-26 ஆண்டிற்கான 2ஆம் தவணையிலிருந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் மூலமாக ரூபாய் 3,87,000 திட்ட மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி அமைக்கும் பணி மற்றும் அரியாங்குப்பம் ஐயப்பன் கோவிலை ஒட்டியுள்ள ஸ்ரீராமஜெயம் நகருக்கு ரூபாய் 4,76,000 திட்ட மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ஆகியவற்றை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளைநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதியின் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம், இளவரசன் நகர் மற்றும் பூரணாங்குப்பம் பகுதிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் மூலமாக ரூபாய் 30 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம், இளவரசன் நகர் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு ரூபாய் 13.76 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, பூரணாங்குப்பம் அங்காளம்மன் நகர் பகுதியில் உள்ள சாலைகளுக்கு ரூபாய் 4.20 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூரணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் அருகே உள்ள மொழியின் குளத்திற்கு ரூபாய் 11.12 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளைநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அந்தந்த பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முகைதீன் பள்ளிவாசல் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி ஈரான் உச்ச தலைவர் கொமேனிக்கு அஞ்சலி செலுத்துவதுடன் இஸ்ரேல், அமெரிக்காவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ரமலான் மாதம் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இரவு 10 மணியளவில் தொழுகை முடித்த இஸ்லாமியர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் அப்துல் ரஹீம் தலைமையில் முஹைதீன் பள்ளிவாசல் எதிரே இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மீது நடத்திய போர் தாக்குதலை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது ஈரான் போரில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் கொமேனிக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியுடன் போர் என்ற பெயரில் ஈரானின் உச்ச தலைவர் கொமேனியை குடும்பத்துடன் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல், அமெரிக்காவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். திருக்காஞ்சியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தையொட்டி திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே திருக்காஞ்சியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தையொட்டி திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி சனிக்கிழமையன்று கொடியேற்றுதல் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வீதி உலா, மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வந்தது. ஆண்டுதோறும் மாசிமக விழாவில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண நிகழ்வு, அகஸ்தியர் லோபமுத்திரை திருக்கல்யாணத்துடன் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்றது. மாசிமக பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக இந்த திருக்கல்யாணம் நடைபெற்றது. மேலும் இங்கு நடைபெறும் அகஸ்தியர் லோபமுத்திரை சமேத திருக்கல்யாணமும், முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணமும் இங்கு சிறப்பானது. புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இத்தலம் மிகவும் அமைதியான மற்றும் சக்தி வாய்ந்த தலமாக கருதப்படுகிறது. மேலும் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாசிமகம் விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்பு. புதுச்சேரி சாரம் அவை திடலில் நடைபெற்ற 37ஆம் ஆண்டு மாசிமகம் வரவேற்பு விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார்.
தொடர்ந்து நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகளோடு கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். முன்னதாக விழா அரங்கத்திற்கு வந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கி சால்வை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் பரிசு பொருட்களை வழங்கினார் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தொண்டரணி தலைவர் மதன் தலைமையில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து தங்களது கட்சியில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்வில் மாநில செயலாளர் ரவி ராஜாராம் உடன் இருந்தார். ஊஸ்ட் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊஸ்ட் தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம் பாண்டிய நகரில் முதல் தெரு, 2ஆம் தெரு மற்றும் 3ஆம் தெரு ஆகிய பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 28,90,000 மதிப்பீட்டிலும், ஓசட்டேரி கன்னியம்மன் கோல்டன் சிட்டிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 6,60,000 மதிப்பீட்டிலும், ஓசட்டேரி ஸ்ரீராம் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 14,80,000 மதிப்பீட்டிலும், கோடப்பாக்கம் சப்தகிரி அவென்யூ பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 29,30,000 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் சுப்பலட்சுமி நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 8,90,000 மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் அமிர்தா கார்டன் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 29,30,000 மதிப்பீட்டிலும், கரசூர் சுப்ரீம் நகர் பகுதிக்கு புதிய குடிநீர் குழாயுடன் கூடிய கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டிலும், இவ்வாறாக மொத்தமாக ரூபாய் 1,37,80,000 மதிப்பீட்டிலான பல்வேறு உள்கட்டமைப்புக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளைநிலை பொறியாளர் பிரதீபன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இந்திரா நகர் தொகுதியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து, கேக் வெட்டி, இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதல்வர் தளபதியார் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் தருமபுரி வழுதாவூர் சாலையில் உள்ள இந்திரா நகர் தொகுதி அலுவலகத்தில் தொகுதியின் பொறுப்பாளர் பசிபிக் சங்கர் தலைமையில் கேக் வெட்டி, இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செல்வம் என்கின்ற கோதனராமன், தங்கதுரை, பிரபு, கார்த்திக் ராஜா, ஜெகன், விஜயராஜ், லிங்கநாதன், கலிய பெருமாள், செங்கேணி, குப்பன், வீரப்பன், சண்முகம், நடராஜன், நெப்போலியன், கமலக்கண்ணன், சுந்தரமூர்த்தி, சுப்பிரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் 20க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்வு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மாசிமகத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி நிகழ்வு சங்கராபரணி ஆற்றில் நடைபெற்றது. இதனையொட்டி திருக்காஞ்சி அருள்மிகு கங்கைவாரக நந்தீஸ்வரர், காசி விஸ்வநாதர் மற்றும் மங்கலம், உருவையாறு, வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 20க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளி தீர்த்தவாரியில் கலந்து கொண்டனர். இந்த தீர்த்தவாரி உற்சவத்தில் கலந்து கொண்ட சுவாமிகள், பக்தர்கள் சங்கராபரணி ஆற்றில் நீராடி வழிபட்டு சென்றனர். உழவர்கரை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மகளிர் நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் தொகுதியின் தலைமை நிர்வாகி ராஜசேகர் ஏற்பாட்டில் ரெட்டியார்பாளையம் சுதாநகர் பகுதியில் உழவர்கரை தொகுதி மகளிர் நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழகத்தின் வளர்ச்சி குறித்தும், தொகுதியின் வளர்ச்சி குறித்தும் மற்றும் தேர்தல் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டு அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், தொகுதியின் அணி நிர்வாகி அசோக் மற்றும் ரம்யா ராமச்சந்திரன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள் விஜயலட்சுமி, மார்க்ரெட், சாந்தி,
ஜெனோவியா, வரலட்சுமி மற்றும் கழக நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், தோழர்கள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.